பிலிப்பியர் 4வது அதிகாரம் 4வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். கர்த்தருக்குள் எப்போதும் சந்தோஷமாய் இருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். நமக்கு தேவையான காரியம் சந்தோஷம். நமக்கு முக்கியமான வாழ்க்கையிலேயும் ரொம்ப முக்கியம் சந்தோஷம். வாழ்க்கையிலே நம்ம ஜீரணிக்க வேண்டுமென்றால், வாழ்க்கை வாழ வேண்டுமென்றால் நமக்கு தேவை சந்தோஷம். ஏசப்பா சொல்கிறாரு, எப்போதும் சந்தோஷமாக இருங்கள் என்று சொல்லி மறுபடியும் சந்தோஷமாக இருங்கள் என்று மறுபடியும் ஏசப்பா நமக்கு பைபிள் வசனத்தின் மூலமாய் கற்றுக் கொடுக்கிறார். இப்போ நம்ம எப்போதும் சந்தோஷமாக இருக்கணும்னா ஒரு 7 காரியங்களை நம்ம செய்யணும். அப்படி செய்தோமானால் நமக்கு சந்தோஷத்தை ஏசப்பா கிஃப்டாக நமக்கு கொடுக்கிறார். அல்லேலூயா. எத்தனை காரியம்? 7 காரியங்களை நம்ம செய்யணும். அப்படி செய்தால் நமக்கு என்ன கிடைக்கும்? சந்தோஷம் கிடைக்கும். சந்தோஷம் உலகத்தில் எங்கேயுமே கிடைக்காது. எவ்வளோ கோடி கொடுத்தாலும் வாங்க முடியாது, எவ்வளவு பிரயாசப்பட்டாலும் கிடைக்காது. அல்லேலூயா. அதற்கு நமக்கு ஏசப்பா இலவசமாக நமக்கு அந்த சந்தோஷத்தை கொடுக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏசப்பா சொல்றாரு, உங்களுக்கு நான் என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு நான் தருகிறேன். பாருங்க, இன்னைக்கு சந்தோஷம் கிடைப்பதற்காக உலக மக்கள் அநேகர் சந்தோஷத்துக்காக பிரயாசப்படுகிறார்கள். யாராவது சந்தோஷத்துக்காக பிரயாசப்படவில்லை அப்படின்னு சொல்லிட்டு யாராவது உலகத்தில் எத்தனை கோடி மக்கள் இருக்கிறார்கள், யாராவது ஒருத்தராவது நான் சந்தோஷமெல்லாம் எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஓடுகிற மனிதர்கள் யாராவது இருக்கிறான்னு கேட்டால் ஒருத்தர் கூட இருக்க முடியாது. எல்லாரும் தேடுகிறது சந்தோஷம். எல்லாரும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஆசைப்படுவது சந்தோஷம். அந்த சந்தோஷத்தை ஏசப்பா இலவசமாக, பணம் வாங்காமல், பொருள் வாங்காமல் இலவசமாக நமக்கு கொடுக்கிறார். அல்லேலூயா. அந்த சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் ஒரு 7 காரியங்களை நாம் செயல்பட்டால் போதும் சந்தோஷம் தன்னால் நமக்கு கிடைத்திரும். அல்லேலூயா. எவ்வளவு லட்சக்கணக்கில் காணிக்கை போட்டாலும் சந்தோஷம் கிடைக்காது. தசம்பாகம் கொடுத்தா சந்தோஷம் கிடைக்காது. உபவாசம் போட்டு ஜெபம் பண்ணால் சந்தோஷம் என்னங்க வம்பா இருக்குது. உபவாசம் போட்டு ஜெபம் பண்ணால் சந்தோஷம் கிடைக்காதான்னு கேட்டால் கிடைக்குவா? சரி, அப்போ அடுத்த வாரம் நாளையிலிருந்து சனிக்கிழமை வரைக்கும் 7 நாள் உபவாசம் கூட்டம். எத்தனை பேர் வர்றீங்க? உபவாசத்தோடு வரணும். ஏங்க, ஒரு நாள் உபவாசம் போட்டு ஜெபம் பண்ணாலே சந்தோஷம் கிடைக்குதுன்னா 7 நாள் உபவாசம் போட்டு ஜெபம் பண்ணால் எத்தனை சந்தோஷத்தை வாங்கிறது? வர்றீங்களா? இதுக்குத்தான் நான் வாயே திறக்கிறது இல்லை. அமைதியாக இருந்துக்கிட்டு அமைதியாக நான் போயிடுறது. வாயை கொடுத்துட்டு எதுக்கு மாட்டிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? அதில் எல்லா வீட்டிலும் கிடைக்காத ஒரு சந்தோஷம் ஒரு 7 காரியங்களை நீங்கள் செஞ்சீங்கன்னா கிடைச்சிடும். அல்லேலூயா. எத்தனை பேர் நான் அந்த 7 காரியத்தை செஞ்சு சந்தோஷத்தை ஏசப்பாட்ட பெற்றுக்கொள்ள போகிறேன்? 1, 1.5, 2.25, 2.25 முழுசா யாரு கையும் வரமாட்டேங்குது. அப்பா. அல்லேலூயா. ஏசப்பா தரப்போகிறார். கையை உயர்த்தினவங்களுக்கெல்லாம் தருவார். அங்கே 2 கை இன்னும் தூக்கவே இல்லை. எனக்கு எதுக்கு சந்தோஷத்தை வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ண போகிறேன்? அதை வச்சு நான் எனக்கு என்ன தேவை எனக்கு அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஏசப்பா தருவார். அல்லேலூயா. சரி, முதல் காரியம் பைபிளில் தான் சொல்லுவேன். நான் என்னுடைய சொந்த கருத்தெல்லாம் கிடையாது. என்னை யாரும் தப்பாக நினச்சிக்க கூடாது. இவருக்கு வேறு வேலையே கிடையாது. இப்படி தான் ஏதாவது ஒன்று சொல்லிகிட்டே இருப்பார் அப்படின்னு சொல்லக்கூடாது. பைபிளில் இருக்கிறத எடுத்து உங்களுக்கு காட்டுறேன், அவ்வளோதான். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். டீச்சருக்கு என்ன செய்வாங்க? புக்கில் இருக்கிறத எடுத்து சொல்லுவாங்க, அவ்வளோதான். சொல்லிவிட்டு அவங்க வேலையை பார்ப்பாங்க. நாம் தான் கவனமாக படித்து அதை மனசில் வச்சு எக்ஸாம் எழுதி நல்ல மார்க் வாங்கணும். அல்லேலூயா.
மார்க் வாங்குறதுக்கும் டீச்சருக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா? ஆமாம், டீச்சர் சொல்லி கொடுக்கறத கவனிச்சா தானே. ஒருத்தன் 90 மார்க் வாங்குறான், இன்னொருத்தன் 99 வாங்குறான், இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஃபெயில் ஆகிறான். டீச்சர் மேலே ஏதாவது தப்பு இருக்கா? நல்லா கவனிச்சவங்க நல்ல மார்க் வாங்குறாங்க, பஸ் ரேங்க் எடுக்கிறாங்க. அல்லேலூயா. அதே போல் ஏசப்பா சோத்திரம் இந்த வாத்தியாரை வச்சு உங்களுக்கு சொல்கிறாரு, பைபிளில் இதெல்லாம் எழுதியிருக்கு அப்படின்னு சொல்கிறாரு. அவ்வளோதான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சரி, நாம் 7 காரியத்தை குறித்து கவனமாய் கேட்டு நம்ம செயல்படுவோம். முதலாவது காரியம் 5வது வசனத்தில் எழுதப்பட்டு இருக்கிறது. ஆமென். கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார். உங்கள் சாந்த குணம் யாருக்கு தெரிஞ்சிருக்கணும்? எல்லா மனுஷனுக்கும் தெரிந்திருக்க வேண்டும். அல்லேலூயா. என்ன குணம்? சாந்தமாக இருக்கணும். எப்படி இருக்கணும்? சாந்தம்னா என்னது? அமைதியாக அமைதியாக இருந்தோம்னா சந்தோஷம் கிடைக்கும். ஆமாவா இல்லையா? எத்தனை பேர் சொல்கிறீங்க ஆமேன்னு? அமைதியாக இருந்தா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ அமைதியாக இருக்கணும்னா என்ன செய்யணும்? வாயே திறக்கக்கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ ஏசப்பா மாதிரி சிலுவையில் அடித்து தொங்கிட்டு இருக்கிறாரு, வாயை திறந்தாரா? அப்போ எப்படி இருக்கணும்? ஏசப்பா மாதிரி சிலுவையிலே வச்சு அடித்தாலும் இப்போ சொல்லுங்க, சந்தோஷம் உங்களுக்கு கிடைக்குமா கிடைக்காதா? அடையோப்பா, என்ன ஒரு சவுண்டு! கிடைக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ நம்ம குணம், என் குணம் எப்படி இருக்கணும்? சாந்தமாக இருக்கணும், அமைதியாக இருக்கணும். ஒரு அம்மா முகமெல்லாம் வீங்கி இங்கெல்லாம் அங்கங்கே ரத்தம் கட்டிட்டு வலி தாங்க முடியாமல் முகம் கை எல்லாம் முதுகு எல்லாம் ரத்தம் கட்டிருச்சு. அவர் ஆஸ்பத்திரி போய் ஒரு இன்ஜெக்ஷன் போட்டு வரலான்ட்டு போகிறார். டாக்டர் அந்த அம்மா கேட்குறாங்க, என்னம்மா ஆச்சு உனக்கு? எங்கள் வீட்டுக்காரரு அடிச்சிட்டாருங்க. அப்போது சரி, உனக்கு காயத்துக்கு மருந்து வேணுமா, இல்லை உங்கள் வீட்டுக்காரர் இனிமேல் உன்னை அடிக்காமல் இருக்கிறதுக்கு மருந்து வேணுமான்னு கேட்டார். அந்த அம்மா, நம்மளுக்கு காயம் இருந்தாலும் பரவாயில்ல, எங்கள் வீட்டுக்காரர் அடிக்கக்கூடாது. சரி, ஒரு மருந்து தரேன், அந்த மருந்தை வந்து தண்ணியில் ஒரு 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 3/4 டம்ளர் தண்ணி, சுடு தண்ணி கொஞ்சம் வெது வெதுப்பாக எடுத்துக்கங்க. அதில் வந்து ஒரு 10 சொட்டு விட்டு நீங்கள் அதை வந்து வாயில் ஊற்றிக்கணும். எப்போ செய்யணும்? எப்போன்னா உங்கள் வீட்டுக்கார் வேலைக்கு போயிட்டு வீட்டுக்குள்ளே அடி எடுத்து வைக்கும்போது நீ என்ன செய்யணும்? டக்கு டக்குன்னு எடுத்து வாயில் ஊற்றி முழுங்கிடக்கூடாது. 10 சொட்டு ஊற்றி வாயில் ஊற்றிக்கணும். குறைஞ்சது ஒரு மணி நேரம் ஆகணும். துளிதாக கொஞ்சம் கொஞ்சமாக முழுங்கணும். டவக்குன்னு முழுங்கிட்டீங்கன்னா மருந்து வேலை செய்யாது. டவக்குன்னு ஒரே முடக்கில் முழுங்கிட்டா மருந்து வேலை செய்யாது. அதனால் நீ என்ன செய்யணும்? கொஞ்சம் கொஞ்சமாக இந்த ட்ரிப்ஸ் இறங்கும் பார்த்தீங்களா, சொட்டு சொட்டா அந்த மாதிரி நீ இறக்கணும். இறக்குனா உங்கள் வீட்டுக்காரர் உன்னை அடிக்கவே மாட்டார். இந்த அம்மா அப்படியே நம்பிடுச்சு. அப்படியே நம்பிட்டு போன உடனே அவங்க வீட்டுக்காரர் பைக்கு சவுண்டு கேட்டோடனே சமையல் ரூமுக்கு எந்திரிச்சு ஓடிச்சு. ஓடி போய் தண்ணி ஒரு 3/4 டம்ளர் எடுத்து 10 சொட்டு அதில் மருந்தை ஊற்றி வாயில் ஊற்றி வச்சுக்கிச்சு. அப்புறம் அவர் வர்றாரு, எல்லாம் முகத்தை கழுவுறாரு, போகிறார். அவர் என்ன வாயை திறந்தால் சண்டை வந்துருமேன்ட்டு அவர் அமைதியாக போயிட்டு வந்துட்டு இருக்கிறாரு. அப்புறம் அது ஒவ்வொரு சொட்டாக முழுங்குது. அவர் பார்க்குறாரு, நம்ம என்ன மாயோ என்ன வந்துறன்னு தெரியலையே, நம்ம அமைதியாக இருக்குது. சர்ச்சில் தானே அப்படி இருக்கும், இங்கேயும் அப்படி இருக்குதே அப்படின்னு அவருக்கு ஒரு டவுட்டு. அப்போ 1 மணி நேரம் கழித்து கொஞ்சம் கொஞ்சமாக முழுங்கினதுக்கப்புறம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஒரு 3 நாள் கழித்து மறுபடியும் அந்த அம்மா ஆஸ்பத்திரி போய் அந்த டாக்டர் அம்மாவுக்கு கை கொடுத்து, ரொம்ப நன்றிம்மா, ஏம்மா நீங்கள் கொடுத்த மருந்து நல்லா வேலை செய்யுது, எங்கள் வீட்டுக்காரர் என்ன செய்கிறதில்ல, என்னை அடிக்கிறதே இல்லை. ஸ்தோத்திரம்.
அப்போ சொன்னாரான், நான் கொடுத்த மருந்து இல்லை, நீ வாயை திறக்காமல் இருந்த பார்த்தியா, அதனால தான் வீட்டில் சண்டை வராமல் இருந்துச்சு அப்படின்னு அந்த அம்மா புரிய வச்சாங்களாம். அப்போது லேடிஸுகளுக்கு மட்டும் இல்லை, ஜென்ஸுகளுக்கு சேர்த்து தான். ஜென்ஸுகளும் என்ன செய்யக்கூடாது, சாந்த குணமாக இருக்கணும். அலையில்லையா, எப்படி இருக்கணும், உங்கள் சாந்த குணம் ஃபஸ்ட்டு யாருக்கு தெரிஞ்சிருக்கணும், ஃபஸ்ட்டு நம்ம வீட்டில் இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ரெண்டாவது தான் ஆமாம் ரோட்டில் பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு தெரியணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படி இருந்தால் சந்தோஷம் தன்னால் பொங்கி வழியும். ஏன் பாஸ்டர், ஃபஸ்ட்டு இதே காரியம் பயங்கரமாக இருக்கிறது. ஃபஸ்ட்டு ரொம்ப ஒரு பெரிய அடியாக இருக்கா, இன்னும் 6 காரியம் இருக்குது. ஆனால் 6-7 காரியத்தையும் செஞ்சு முடிக்கணும், அப்போ தான் சந்தோஷம் இருக்கும். ஃபஸ்ட்டு செஞ்சுட்டு 2வது செய்யாமல் விட்டாலும் கிடைக்காது, 2வது செஞ்சுட்டு ஃபஸ்ட்டு செய்யாமல் விட்டாலும் கிடைக்காது. ஒரு அம்மா தன் வீட்டுக்காரரை கூட்டிகிட்டு போனார். அவருக்கு திடீர்னு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு, ப்ரெஷரெல்லாம் அதிகமாகிடுச்சு. சொல்லிட்டார், எல்லாம் இன்ஜெக்ஷன் எல்லாம் செக் பண்ணிவிட்டு, சார் நீங்கள் கொஞ்சம் வெளியே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வீட்டுக்காரர் மட்டும் வெளியே போக சொல்லிட்டு அந்த அம்மாட்ட பேசுகிறார். அம்மா, உங்கள் வீட்டுக்காரர் நீங்கள் டென்ஷன் ஆக்காமல் இருந்தீங்கன்னா இன்னும் கொஞ்ச நாளைக்கு உயிரோடு இருப்பார். அவரை குழந்த மாதிரி நீங்கள் தான் பார்த்துக்கணும், நேரத்துக்கு நேரம் சாப்பாடு கொடுக்கணும், மாத்திரை கொடுக்கணும், சண்டை போடக்கூடாது, நீங்கள் நல்லா பார்த்துங்க, ஒரு குழந்தைய பார்க்குற மாதிரி பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரிங்க டாக்டர்னு வெளியே வந்தோடனே வீட்டுக்காரர் கேட்குறாரு, ஏம்மா டாக்டர் என்ன சொன்னார்? அவர் நீ பொழைக்கவே மாட்டேன்னு சொல்லிட்டாரு அப்படின்னு. அப்படின்னா என்ன அர்த்தம்? என்னால் வாயை வச்சுட்டு சும்மா இருக்க முடியாதுன்னு அர்த்தம். போச்சா? அல்லேலூயா. அப்போது நம்ம சாந்த குணத்தோடு நீங்களும் நானும் பழகிட்டோன்னு வச்சிங்களேன், நம்மளுக்கு சந்தோஷம் நம் வாழ்க்கையிலே நிலச்சிருக்கும். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் எதிர்த்து நின்னோம்னு வச்சிங்களேன், யாராக இருந்தாலும் சரி எதிர்த்து நின்னோம்னா அங்கே சண்டை வரும், பிரச்சனை வரும், போராட்டம் வரும், கவலை வரும், கண்ணீர் வரும், அப்புறம் எல்லாமே வரும். ப்ரெஷர் வரும், சுகர் வரும், அப்புறம் என்ன வரும், பிபி வரும், அப்புறம் என்ன வந்தாலும் ஓபி தான் போகணும். அல்லேலூயா. அப்புறம் கூட கடனும் சேர்ந்து வரும். ஏன்னு கேளுங்க, ஆஸ்பத்திரி போனால் ஆமாம் காசு கட்டணும். முதல்லையே அட்வான்ஸ் கட்ட சொல்லிட்டு தான் உள்ளேயே கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்போ காசு இல்லைன்னா என்ன செய்யணும், கடன் வாங்கி தான் கட்டணும். அப்போது கொஞ்சம் சாந்தமாக இருந்தோமானால் எல்லாம் மிச்சம். அல்லேலூயா. அடி மிச்சம், அப்புறம் கோபம் மிச்சம், பிரச்சனை மிச்சம், கண்ணீர் மிச்சம், கவலைகள் மிச்சம், இப்படி எல்லாமே நமக்கு மிச்சம். ஆனால் கடைசியில் சந்தோஷம் நமக்கு மிச்சம். அல்லேலூயா. இப்போ சொல்லுங்க, எப்போதும் அப்படின்னா என்ன அர்த்தம்? எப்போதும் 5வது வசனத்தின்படி எப்போதும் அமைதியாக இருக்கும். இவர் ஏன் கொந்தளிக்கிறாருன்னு தெரியல, என்னவோ பிரச்சனை இருக்குது. இல்லை மாதேஷ் சோதரம். அப்போ நமக்கு சாந்த குணம் எல்லா மனுஷருக்கும் தெரிந்திருப்பதாக. அப்படி இருந்தால் கர்த்தர் நம் சமீபத்தில் இருக்கிறார், இல்லைன்னா கர்த்தர் நம் தூரத்தில் இருக்கிறார். கர்த்தர் தூரத்தில் இருக்கணுமா பக்கத்தில் இருக்கணுமா? பக்கத்தில் இருக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்தது 2வது காரியம், நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படக்கூடாது. அல்லேலூயா. ஒன்றுக்கும் கவலைப்படக்கூடாது. உங்களுக்கு என்னங்க தெரியும் பாஸ்டர்? என் நிலமை எனக்கு தான் தெரியும். என் நிலமை என் எதிரிக்கு கூட வரக்கூடாதும் பாஸ்டர். ஐயோ அப்படியே உருகிறாங்க. என் எதிரிக்கே வரக்கூடாதும் பாஸ்டர். அப்படி என்ன போராட்டமாக இருக்குது. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போது நம்முடைய கவலை
நம்மளை என்ன செய்யும்? சந்தோஷத்தை கெடுக்கும். எதுக்கெல்லாம் கவலைப்படுறான்? ஒரு பிஸ்கட் வாங்கி கொடுக்கலன்னா கூட கவலை. அல்லேலூயா. பாருங்க, இப்போ குட்டி பாப்பா படுத்துருக்கு, அந்த பேனாவை மட்டும் பிடுங்கி பாருங்களேன், அதுக்கு சந்தோஷம் என்ன செஞ்சிடும்? பொங்கிட்டு வந்துடும், கோபமா. சோத்திரம். அப்போ நம்ம கவலைப்படக்கூடாது. ஏதோ நம்மளை விட்டு போயிடுச்சு, நம்மளுக்கு கிடைக்கல அப்படின்னு சொல்லி கவலைப்படக்கூடாது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஏன் இவ்வளோ உங்களை பார்த்தாலே கவலையிலேயே பொங்கிக்கு இருக்கிற மாதிரி தெரியுது, ஒரு சந்தோஷமாகவே இல்லையா? உங்களுக்கு என் நிலமை வந்தால் தெரியும் பாஸ்டர், அல்லேலூயா அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஒரு பாஸ்டர் ஆகணும்னா, இப்போ 10 பேர் இருக்கிறீங்க, 15 பேர் இருக்கிறீங்கன்னு வச்சுங்களேன். 15 பேர்த்தினுடைய பிரச்சனைகளையும் அனுபவிச்சா தான் பாஸ்டர் நிற்க முடியும். சரி, ஒரு வருஷம் கழிச்சு ஒரு 50 பேர் வராங்கன்னு வச்சுங்களேன். 50 பேர்த்தினுடைய பிரச்சனையும் பாஸ்டர் என்ன செஞ்சுருக்கணும்? அனுபவிச்சு இருக்கணும். அப்போ தான் பாஸ்டர் என்ன செய்ய முடியும்? இங்கே நிற்க முடியும். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு சிலர் நினைக்கிறாங்க பாஸ்டர் ஆகிட்டா செம்ம ஜாலியாக இருக்கலான்னு. எனக்கு அதுவே போதுங்க பாஸ்டர், இது எனக்கு வேண்டான்னு சொல்லிடுவேங்க. ஏன் நாங்கள் மட்டும் நிற்கிறேன்னா, எங்களை அழைச்சாரு, அபிஷேகம் பண்ணிட்டார், நாங்கள் எங்களால் என்ன செய்ய முடியாது? அந்த கோட்டை விட்டு வெளியே போகவே முடியாது. அப்போது நம்ம ஒன்றுக்கும் கவலைப்படக்கூடாது. நீங்கள் மத்தேயு 6வது அதிகாரத்தை படித்து பார்த்தீங்கன்னா, கவலைப்படாமல் இருக்கணும்னு சொல்லிட்டு நிறையா எழுதியிருக்கு. அல்லேலூயா. நீங்கள் வீட்டில் போய் படிச்சிங்க. இப்போ படிச்சிங்கன்னா அப்புறம் மணி 1 ஆயிரும். அப்புறம் பெரிய கவலையே அதுதான். எங்களுக்கு பெரிய கவலையே அதுதான் பாஸ்டர். நீங்கள் 12 மணின்னு தானே சொல்கிறீங்க, ஆனால் முடிக்கவே மாட்டேங்கிறீங்களே அப்படின்னு. அல்லேலூயா. சோதரம். கவலைப்படாதீங்க. முடித்தாலும் முடிக்கலினாலும் 1 மணிக்கு கவலைப்படக்கூடாது. 12 மணிக்கு விட்டேன்னா 1 மணிக்கு விட்டேன்னா நீங்கள் எதுக்கு கவலைப்படுறீங்க? அல்லேலூயா. கவலைப்படுவீங்களா பட மாட்டீங்களா? அப்பா சவுண்டு 2 தான் கேட்டுச்சு. பட மாட்டேன். பாருப்பா, எனக்கு ஒரு ஆள் கிடச்சிருக்குது. நீங்கள் எல்லாம் என்னமோ போய் சொன்னா என்ன சொல்லாம போலண்ணே, எனக்கு கர்த்தர் ஒரு ஆள் அட்ஜஸ்டன்ட் மாதிரி கொடுத்துருக்காரு. இந்த மதுரை பக்கம் என்ன செய்வாங்களாம், விருந்து போடுவாங்களாம். எல்லாம் சாப்பாடு எல்லாம் வாங்க வாங்க மத்தியானம் 1 மணி ஆச்சு, எல்லாம் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி விருந்து போடும். எல்லாத்துக்கும் இலை போட்டுருவாங்க, தண்ணி வச்சுருவாங்க, தண்ணியெல்லாம் தெளிச்சிருவாங்க. அப்புறம் பஸ்ட்டு இலையில் போய் அந்த வீடு எந்த வீட்டில் விசேஷம் பண்ணுறாங்களோ அந்த வீட்டுக்காரர் போய் உட்காந்துக்கு வரான். அப்படி எல்லாம் லைனாக உட்காந்துக்குவாங்க. அப்போ ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே அந்த அம்மா என்ன செய்யுமா, தன் வீட்டுக்காரருக்கு தான் சாப்பாடு போடுமா. அவர் சொல்லுவாராம், போதும் போதும் போதும், இதுக்கு மேலே மனுஷன் திம்மானா அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லிடுவார். சொன்ன உடனே அவன் எல்லாரும் அதை பார்த்துட்டு எவ்வளோதான் சாப்பிடுவாங்க. கொஞ்சம் போட்டோன்னே அவர் என்ன சொல்லிடுவார், போதும் போதும், இதுக்கு மேலே மனுஷன் திம்பானா அப்படின்னு. 2வது தடவை வாங்கிறதுக்கு யாராவதுக்கு மனசு வருமா? இப்படியெல்லாம் அங்கே நடக்குமா? சில கிராம பக்கங்கள்லாம் நடக்குமா? அதுபோல் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு ஆள் என்ன செஞ்சுருக்கிறாரு, நமக்குன்னு உட்கார்ந்துருக்கிறாரு. ஒரு ஆள் சொன்னால் எல்லாரும் என்ன செஞ்சாகணும், சொல்லித்தான் ஆகணும். ஆமாவா இல்லைங்களா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ என்ன செய்யக்கூடாது? 2வது ஒன்றுக்கு கவலைப்படக்கூடாது. அப்போ ஃபஸ்ட்டு என்னது, 2வது 3வது எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஏசப்பாவுக்கு நீங்கள் விண்ணப்பம் பண்ண வேண்டும் என்று சொல்லி வேதத்தில் எழுதப்பட்டு இருக்கிறது. விண்ணப்பம், உங்கள் காரியத்தை குறித்து விண்ணப்பம். உங்களுக்கு ஒரு ரேஷன் கார்டு வேணும்னா நீங்கள் என்ன செய்யணும், போய் தாலுக்கா ஆஃபீஸில் போய் நின்று ரேஷன் கார்டு கொடுங்க, எனக்கு ரேஷன் கார்டு கொடுங்க, ஆதார் கார்டு கொடுங்கன்னு தருவாங்களா? கிழிஞ்சு போன பேப்பர் கூட என்ன செய்ய மாட்டாங்க, தர மாட்டாங்க. அப்போ என்ன செய்யணும், விண்ணப்ப படிவம் ஃபார்ம் ஃபுல்லப் பண்ணி உள்ளே கொடுத்துருக்கணும். அப்போது நாம் விண்ணப்ப படிவம் எழுதணும்.
நீங்கள் எழுதுங்க. இன்றைக்கி போய் ஒரு பேப்பர் எடுத்து, ஏசப்பா எனக்கு இது நடக்கணும், இந்த காரியம் நடக்கணும், இந்த காரியம் எனக்கு வேணும், இதையும் நீங்கள் எனக்கு செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேப்பரில் என்ன செய்யுங்க, எழுதணும். எனக்கு இடுப்பு வலிக்குதுன்னு எழுதணும், எனக்கு கண்ணு வலிக்குதுன்னு எழுதணும், எனக்கு தலை வலிக்குதுன்னு எழுதணும். எழுதி யார்கிட்ட கொடுக்கணும்? ஏசப்பாட்ட கொடுக்கணும். எழுதி வச்சிருக்காங்க, நடக்குது. அல்லேலூயா. பார்த்தீங்களா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போது விண்ணப்ப படிவம் நாம் பூர்த்தி செய்யணும். அல்லேலூயா. இப்போ விண்ணப்ப படிவம் கொடுத்தாச்சு. எதுக்கு கொடுத்துருக்குறீங்க? ஆதார் கார்டோ ரேஷன் கார்டோ வேணும்னு தாலுக்கா ஆஃபீஸில் கொடுத்தாச்சு. இப்போ நமக்குள்ளே என்னவா இருக்குது? எப்படியும் ஆதார் கார்டு கிடச்சிரும் இருக்கா இல்லைங்களா? அப்போது நம்ம கொடுத்தது மனுஷங்கிட்ட இல்லை, தேவாதி தேவன்கிட்ட கொடுத்துருக்குறோம். அவர்கிட்ட நம்ம விண்ணப்ப படிவம் கொடுத்துருக்குறோம். அதனால் நமக்குள்ளே என்ன வந்துடுது? ஒரு சந்தோஷம் வருது. அல்லேலூயா. மனுஷங்கிட்ட சொன்னால் செய்யறானோ செய்யலையோ, நானும் தான் 1000 ரூபாய்க்கு விண்ணப்ப படிவம் கொடுத்துட்டே தான் இருக்கேன், ஆனால் கிடைச்ச மாதிரி தெரியல. என்னமோ ஐடி ஃபைல் பண்ணுறதுக்கெல்லாம் வந்திருக்குது, நமக்கு வர மாட்டேங்குது. என்னடா அது? ஆனால் ஏசப்பாட்ட விண்ணப்ப படிவம் கொடுத்தால் 100க்கு 100 அது என்ன செய்யும்? கிடைக்கும். 100க்கு 100 நம்பிக்கையோடு நம்ம செயல்படலாம். கர்த்தர் நிச்சயமாக தருவார். அப்போது நமக்குள்ள ஒரு சந்தோஷம். நாம் என்ன சாப்பாடா பூர்த்தி பண்ணி கொடுத்தாச்சுன்னு ஒரு சந்தோஷம். அடுத்தது ஸ்தோத்திரம் பண்ணணும். என்ன பண்ணணும்? ஸ்தோத்திரம். பாருங்க, இந்த விண்ணப்ப படிவத்தில் கூட அவங்க என்னென்னா அவங்களை மகிமைப்படுத்துகிற மாதிரி சில காரியங்கள் எழுதுவாங்க. ஐயா கலெக்டர் ஐயா அவர்களுக்கு, மதிப்புக்குரிய திரு கலெக்டர் அவர்களுக்கு, கோவை மாவட்ட ஐயா அவர்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மதிப்பு கொடுக்குறோம் பார்த்தீங்களா, அவங்கள கனப்படுத்துகிறோம் பார்த்தீங்களா. அந்த கணம் ஏசப்பாவுக்கு கொடுக்கணும். வேதம் சொல்லுகிறது, ஸ்தோத்திர பலியிடுகிறவன் தேவனை மகிமைப்படுத்துகிறான். யாரெல்லாம் ஸ்தோத்திரம் சொல்லி தேவனை மகிமைப்படுத்துகிறாங்களோ அவங்களுக்கு சந்தோஷம் கன்ஃபார்ம். இல்லைங்களா? எந்த அளவுக்கு நீங்கள் ஸ்தோத்திரம் சொல்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு சந்தோஷம் பெருகி கொண்டே இருக்கும். எப்பெல்லாம் ஸ்தோத்திரம் சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்போ வேணாலும் ஸ்தோத்திரம் சொல்லலாம். தாவீது சொல்லுகிறார், கர்த்தருடைய துதி, அவருடைய ஸ்தோத்திரம் எப்போதும் என் நாவில் இருக்கும். எப்பொழுதும் உங்கள் நாவில் பாட்டு, துதி, ஸ்தோத்திரம், அல்லேலூயா அப்படின்ட்டே இருந்தாலே சந்தோஷம் உள்ளுக்குள்ளே இருந்துகிட்டே இருக்கும். ஆமாவா இல்லைங்களா? எத்தனையாச்சுங்க இதோட? 4. அடுத்தது ஜெபம் பண்ணணும். 5வது ஜெபம் பண்ணணும். இப்படி ஜெபம் பண்ணும் பொழுது நம்மளுக்கு ஏசப்பா சந்தோஷத்தை கொடுக்கிறார். அடுத்தது ஜெபம் பண்ணணும். அடுத்தது வேண்டுதல் செய்யணும். வேண்டுதல் செய்யணும். அல்லேலூயா. வேண்டுதல் செஞ்சால் தான் நமக்கு சந்தோஷம் கிடைக்கும். வேண்டுதல் செய்யலைன்னா நமக்கு சந்தோஷம் கிடைக்காது. வேண்டிக்கிறோம். வேண்டுதல் கடவுள்கிட்ட மட்டும்தான் நாம் அதை செய்யணும், மனுஷங்கிட்ட செய்யக்கூடாது. மகிமையை, ஸ்தோத்திரத்தை கடவுளுக்கு மட்டும்தான் செலுத்தணும், மனுஷனுக்கு செலுத்தக்கூடாது. தலைவர் வாழ்க, அவர் வாழ்க, இவர் வாழ்க, ஐயோ இந்த மாதிரி மனுஷன் நல்ல மனுஷன் இந்த உலகத்தில் எவனுமே கிடையாதுன்னு நம்ம வாயில் சொல்லிடக்கூடாது. ஏன்னா அடுத்த நிமிஷமே முதல் எதிரி யாராக தான் இருப்பாங்க. நாம் யாரை சொன்னோமோ அவங்க தான். ஆமாவா இல்லைங்களா? நான் மட்டும் இல்லை, எல்லாரும் அனுபவிச்சுட்டு தான் உட்காந்துருக்குறோம். நல்லவன்னு சொன்னேன், நேற்று தாண்டா உன்னை நல்லவன்னு சொன்னேன், இன்றைக்கி இப்படி ஆயிட்டே. அப்போது நமக்கு சந்தோஷம் வேணும், வேண்டுதல் செய்யணும், எல்லாத்தையும் தேவனுக்கு தெரியப்படுத்தணும். அல்லேலூயா. எல்லாத்தையும் தேவனுக்கு தெரியப்படுத்தணும். இந்த 7 காரியங்களை நீங்கள் செய்வீர்களானால் உங்களுக்குள்ளே சந்தோஷம் நிலைத்திருக்கும்.
சந்தோஷம் நிரந்தரமாக இருக்கும். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தலையில் முக்காடை போடணும். அப்போது தேவனுடைய சமூகத்தில் நாம் அந்த 7 காரியத்தையும் செய்தோமானால் நாம் சந்தோஷத்தில் வாழலாம். கடைசி 5 கேட்குறதுக்கு நல்லா இருக்கு, செய்கிறோம். ஆனால் ஃபஸ்ட்டு 2 தான் கொஞ்சம் என்னவாக இருக்குது, கஷ்டமாக இருக்குது. கவலைப்படாமல் இருக்க முடியுங்களா? ஜோசிஸுடைய அம்மா வந்திருந்தாங்க. நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும், அப்போ தான் உடம்புக்கு நல்லா ஆரோக்கியமாக இருக்கும், எதை குறித்து கவலைப்படாதீங்கன்னு. அப்படி எப்படிங்க பாஸ்டர் இருக்க முடியும் அப்படின்னாங்க. அப்படியே நான் கொஞ்ச நேரம் அப்படியே கண்ணை மூடி திறந்த, எப்படிலாம் இருக்க முடியும்? இருந்தால் தாமா இப்போ என்ன செய்ய முடியும்? கொஞ்சம் நாளைக்கு உயிரோட இருக்க முடியும். அப்படி எப்படிங்க பாஸ்டர்? அப்படியெல்லாம் இருக்க முடியாதுங்க பாஸ்டர். சரிம்மா, நான் உங்களுக்கு ஜெபம் பண்ணுறோம். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் எப்படி இருக்கணும்? சந்தோஷமாக இருக்கணும். அதுக்கு என்ன செய்யணும்னா, இந்த 7 காரியத்தை நாம் செய்தோமானால் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய குடும்பத்தில் சந்தோஷம் நிறைஞ்சிருக்கும். அல்லேலூயா. எப்பவும் பாட்டு பாடிட்டே இருங்க. சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் எண்ணில் பொங்குதே. ஆமென். முற்றும் என்னை மாற்றினார். அதனால் எனக்குள்ளே என்ன வந்துச்சு? சந்தோஷம் வந்துடுச்சு. நான் மாறணும். நான் மாறினா எல்லாமே மாறிடும் ஆட்டோமேட்டிக்காக. அப்போ என்னை நானே ஒப்பு கொடுக்கிறேன். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கி ஏசப்பா அதிகாலையில் நம்மோடு பேசின வசனத்தில் 146வது சங்கீதம் 9வது வசனத்தை நாம் வாசிச்சுட்டு தியானிச்சுட்டு நாம் ஜெபிக்க போகிறோம். சங்கீதம் 146:9. 6:9. ஆதரிக்கிறார். ஆமென். பரதேசிகளை கர்த்தர் காப்பாற்றுகிறார், அவர் திக்கற்ற பிள்ளைகளை ஆதரிக்கிறார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறார். நம்முடைய வாழ்க்கையில் திக்கற்ற நிலைமையிலே நாம் வாழ்வோமானால், திக்கற்ற அப்படின்னா என்ன அர்த்தம்னா உதவியற்ற. என்னது? உதவி செய்கிறதுக்கு யாருமே இல்லாமல் நம்ம தவிக்கிறோம் பார்த்தீங்களா, அதுக்கு பேர் தான் திக்கற்ற. அப்புறம் பலம் இல்லாமல், அதுக்கு பேர் தான் திக்கற்ற. பலம் இல்லை, நம்மளால் எழுந்து நடக்கிறதுக்கு முடியல, உடம்புக்கு சரியாமல் படுத்து கிடக்கிறோம், என்னால் எழும்ப முடியல, என்னால் சாப்பிட முடியல, ஒரு வாரம் சாப்பிட்டாலே வாந்தி வருது, இப்படி பலனே இல்லாமல் நாம் இருக்கிறோம் பார்த்தீங்களா, அதுக்கு பேர் தான் திக்கற்ற. அடுத்தது பாதுகாப்பற்ற. எந்த ஒரு பாதுகாப்புமே எனக்கு இல்லை, நான் அனாதையாக இருக்கிறேன், எனக்கு எந்த ஒரு பாதுகாப்பும் இல்லைன்னு சொல்லிட்டு பாதுகாப்பற்ற. அடுத்தது கதியற்ற. கதினா எந்த ஒரு எந்த வழி இல்லாமல், வாழ்கிறதுக்கே கதி இல்லாமல் நான் வாழ்கிறேன் அப்படின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா. அடுத்தது செயலற்ற நிலைமை. நம்மளால் எதையுமே செயல்படுத்த முடியாத நிலைமையில் நம்ம கிடக்கிறோம் பார்த்தீங்களா, அதுக்கு பேர் தான் திக்கற்ற. அதனால தான் ஏசப்பா சொல்றார், திக்கற்ற பிள்ளைகளுக்கு ஆதரவு கொடுக்கிறார். நம்ம திக்கற்ற நிலைமையில் இருந்தோமானால் நமக்கு ஆதரவு கொடுக்கிறார். திக்கற்றன்னு என்னென்னு பார்த்தோம். ஒன்று உதவியற்ற, இன்னொன்று பணம் இல்லாத, இன்னொன்று பாதுகாப்பற்ற, இன்னொன்று கதியற்ற, இன்னொன்று செயலற்ற நிலைமையில் நாம் கிடக்கிறதுக்கு பேர் தான் திக்கற்ற. அந்த திக்கற்ற பிள்ளைகளுக்கு உதவி செய்கிறது தேவனுக்கு ரொம்ப 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 லேசான காரியம். அல்லேலூயா, சோதரம். இப்படி சங்கீதம் 102:16 நாம் வாசிக்கிறோம். சங்கீதம் 102:16. அலட்சியம் பண்ணாமல் அவருடைய விண்ணப்பத்தை அங்கீகரிப்பார். நம்ம சந்தோஷமாக இருக்கணும்னா விண்ணப்பம் பண்ணணும். நம்ம விண்ணப்பம் பண்ணுறதை கர்த்தர் அங்கீகரிக்கணும். நம்ம எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி விண்ணப்ப படிவத்திலேயே யாருடைய ரெக்கமெண்ட் கையெழுத்து இருந்துச்சுன்னா ஈஸியாக எல்லாமே கிடச்சிரும். நம்ம விண்ணப்பம் பண்ணாமலேயே கவர்மெண்ட் நமக்கு கொடுக்குற தேடி தேடி கொடுக்குற காரியம் ஒன்று இருக்குது. அது என்னது?
நம்ம கேட்காமையே நம்ம தேடி வந்து வீட்டில் கதவை தட்டி உங்களுக்கு இது வேணும், ஓட்டு ஐடியே நீங்கள் போய் எங்கேயும் விண்ணப்பம் பண்ண வேண்டியதில்லை, அது மட்டும்தான் கிடைக்கும். ஆனால் ஆதார் கார்டு 100 விண்ணப்பம் போட்டாலும் கிடைக்குமா கிடைக்காதா ஒரே டவுட்டு தான். அப்போது நம்ம திக்கற்ற நிலைமையில் இருக்கிறோம். உதவி செய்கிறதுக்கு ஆட்கள் இல்லை, என்னை பலப்படுத்த ஆட்கள் இல்லை, எனக்கு ஆறுதல் சொல்ல ஆட்கள் இல்லை, என்னை வழி நடத்த எனக்கு ஆட்கள் இல்லை, எனக்கு போதுமான சம்பளம் இல்லை, போதுமான வருமானம் இல்லை, போதுமான சரியான சூழ்நிலை எனக்கு இல்லை. அதுதான் திக்கற்ற நிலைமை. அந்த திக்கற்ற நிலைமையில் இருக்கிற நம்முடைய ஜெபத்தை அவர் அலட்சியம் பண்ண மாட்டார். அவர் நம்முடைய விண்ணப்பத்தை அவர் என்ன செய்வார்? அங்கீகரிப்பார், ஏற்றுக்கொள்வார். இப்போ தாலுக்கா ஆஃபீஸ் போய் ஏதாவது இப்போ வேணும்னு சொல்லிட்டு ஃபார்ம் ஃபில்லப் பண்ணி கொடுத்தோன்னா கொடுக்குறோம், நாம் நிற்கிறோம், நம்மளுக்கு பக்கத்தில் ட்ரெஸ் எல்லாம் கிழிச்சிக்கிட்டு சேவிங் பண்ணாமல் 2 வருஷமாக குளிக்காமல் ஒரு நாத்தம் முடிச்சவன் வந்து எனக்கு ஆதார் கார்டு விண்ணப்பம் வேணும்னா அவன் என்ன செய்வான்? நம்மக்கிட்ட வாங்குவானா? நாம் நல்லா கல்யாணத்துக்கு போகும்போது விண்ணப்ப படிவத்தை கொண்டு போய் கொடுக்குறோம். நம்மக்கிட்ட வாங்குவானா? அவன் பக்கத்தில் வந்தாலே நாறுது, 2 வருஷமாக குளிக்கலை, பிச்சைக்காரனாக தெரிகிறான், பைத்தியமாக தெரிகிறான். அவனுடைய விண்ணப்பத்தை அங்கீகரிப்பார்களா அங்கீகரிக்க மாட்டார்களா? நல்லா போகிறவங்களுக்கே கிடைக்க மாட்டேங்குது. இங்கே எப்படி இவன் வந்து அவன் திக்கற்ற நிலைமையில் இருக்கிறான், மனிதர்கள் அங்கீகரிக்க மாட்டார்கள். அல்லேலூயா, அங்கீகரிக்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட நிலைமையிலே நாம் இருந்தாலும் ஏசப்பா அங்கீகரிப்பார். அல்லேலூயா, சந்தோஷமா இல்லையா? திக்கற்ற நிலைமையில் கிடக்கிறோம், நாம் ஏசப்பாட்ட வேண்டுதல் செய்கிறோம், அவர் விண்ணப்பத்தை அங்கீகரிக்கிற தேவனாய் இருக்கிறார். அடுத்தது 10வது சங்கீதம் 10:14 வாசிக்கிறோம். 10வது அதிகாரம் 14வது வசனம். ஆமென். ஏழையானவன் தன்னை உமக்கு ஒப்பு கொடுக்கிறான், திக்கற்ற பிள்ளைகளுக்கு சகாயர் நீரே. ஒரு அல்லேலூயா. திக்கற்ற நிலைமையில் இருக்கிறவர்களுக்கு சகாயர் இயேசுதான். சகாயர்னா என்ன அர்த்தம்? காப்பாற்றுகிறது. அடுத்தது துணை செய்கிறது, துணையாய் நிற்கிறது. அடுத்தது மலிவாக நமக்கு செயல்படுகிறது. மலிவுனா 100 ரூபாய்க்கு கிடைக்க வேண்டிய பொருள் மலிவாக 10% டிஸ்கவுண்டு அப்படின்னு சொல்லி மலிவு விலைக்கு கொடுக்குறாங்க இல்லையா? 90 ரூபாய்க்கு கொடுப்பாங்க. அடுத்தது 50 ரூபாய்க்கு கொடுப்பாங்க. 100 ரூபா பொருளை 20 ரூபாய்க்கு கொடுப்பாங்க. இது மலிவு. அதே போல் நமக்கு சந்தோஷத்தை சமாதானத்தை மலிவாக நமக்கு கொடுக்கிறவர் நம்முடைய தேவன். அதுக்கு பேர் தான் சகாயர். அடுத்தது சலுகை. உங்களுக்கு ஃப்ரீ, ஒன்று வாங்கினீங்கன்னா ஒன்று ஃப்ரீ. இது வந்து சலுகை. அப்போ அந்த சலுகை விலையிலே நமக்கு கிடைக்குது பார்த்தீங்களா? அதுக்கு பேர் தான் வேதம் சொல்லுகிறது சகாயம். அல்லேலூயா. அடுத்தது நலம். நல்ல காரியங்களை, நல்லது எதுவோ அதை மட்டும்தான் செய்வார். நலம், அதை செய்கிறதுக்கு பேர் தான் சகாயம். அப்போ ஏசப்பாட்ட திக்கற்ற நிலைமையில் வந்து நிற்கிறோம், யாரும் உதவியற்ற நிலைமையில் இருக்கிறோம், நமக்கு சகாயர் இயேசு. ஒரு அல்லேலூயா. நமக்கு சகாயம் செய்யணும்னா ஏசப்பானால் மட்டும்தான் முடியும். நான் பெத்தேன், நான் வளர்த்தினேன், எனக்கு சகாயம் செய்வார்கள் அப்படின்னு சொல்லி நம்மளால் 100க்கு 100 சொல்கிறவங்க யாராவது இங்கே இருக்கிறீங்களா? ஒரு 50% சொல்கிறவங்க இருக்கிறீங்களா? பாதிக்கு பாதியாவது என் பெற்றதுக்கு என்ன செய்யும்? சகாயம் பண்ணும். ஒரு 50, இன்னும் ஒரு 50 மார்க்கு கூட உங்கள் பிள்ளைகளுக்கு போட மாட்டீங்களா? ஒரு 30 பாஸ் மார்க்கு
ஒரு பாஸ் மார்க் போட்டு விடுங்களே பாவம். எத்தனை பாஸ் மார்க்? 30 35 35 பாஸ் மார்க் போட்டாங்கப்பா. எப்படியோ இந்த புள்ள பாஸ் ஆனா சரி, ஃபெயில் ஆகிடக்கூடாது, பாஸ் ஆனா சரி. அல்லேலூயா. அப்போ மனிதனால் முடியாதது தேவனால் முடியும். அல்லேலூயா. நம்ம ஏசப்பானால முடியும், துணை செய்வதற்கு நம்ம ஏசப்பானால முடியும். உங்களுக்கு ஒரு கதை சொல்லிட்டு முடிக்கலான்னு ஆசைப்படுறேன். பரவாயில்லையா? சொல்லலாம். ஒரு தொழிலாளி, அவர் பார்த்திங்கன்னா இந்த இரும்பில் ஐட்டங்களை செய்து விற்கிறார். இரும்பில் என்ன இருக்கும்? அருவாமனை இருக்கும், கத்தி இருக்கும், தேங்காய் சீவுறது, அருவாள், அப்புறம் இந்த மாதிரி அருவாமனை, அப்புறம் இப்படி எல்லாம் நிறைய ஐட்டங்களை செஞ்சு விற்கிறாரு. அந்த ஊரில் அவர் மட்டும்தான் அது செய்கிறதுனால நல்ல வியாபாரம், நல்லா தேங்காய் உரிக்கிறதெல்லாம் செஞ்சு விற்றுட்டு நல்ல வருமானம். தன் மனைவிக்கு நல்ல விலை உயர்ந்த உடை, விலை உயர்ந்த சாப்பாடு, விலை உயர்ந்த எல்லா காரியத்தையும் செஞ்சிட்ருக்கிறார். திடீர்னு தேங்காய் சீவுறதுக்கு பதிலாக என்ன வந்துருச்சு? எல்லாம் மிஷினுக்கு வந்துருச்சு. மிக்சி வந்துருச்சு, கிரைண்டர் வந்துருச்சு, அப்புறம் இந்த மாதிரி நிறைய ஐட்டங்கள். இப்போல்லாம் காயை உள்ளே போட்டாலே சீவி நல்லா சிங்காரித்து வெளியே கொடுத்துரும். நம்ம எடுத்து அடுப்பில் வச்சா வேலை முடிஞ்சிச்சு. அப்படியெல்லாம் இன்றைக்கி மிஷின் வந்திருக்கு. சமைக்கிற மிஷின் வந்துருச்சு. அப்புறம் அங்கே போய் அவங்க கரண்டி கேட்பாங்களா யாராவது அவங்ககிட்ட போய்? அப்புறம் இன்றைக்கெல்லாம் நான்ஸ்டிக் வந்துருச்சு. இரும்பு சட்டி யாராவது வாங்குவாங்களா? இப்படி எல்லாம் நவீன முறையில் எல்லாம் வந்த உடனே இவர்கிட்ட ஒருத்தரும் ஒன்றும் வாங்கிறதுக்கு ஆளை காணும். அல்லேலூயா. அப்போ தொழில் நஷ்டம் அடைஞ்சிருச்சு. இருக்க வருமானம் குறைஞ்சிது. ஏழையானான். தன் மனைவிக்கு ட்ரெஸ் வாங்கி கொடுக்க முடியல, தன் மனைவிக்கு நல்ல சாப்பாடு போட முடியல, நல்ல முறையாக வாழ முடியலை. இவனுக்கு வீட்டில் உட்காந்துட்டு தொழில் நஷ்டம் பண்ண ஒரே அழுக. மனைவியை பார்த்து அழுகிறான். நான் எப்படி உனக்கு சோறு போடுவேன்? நான் எப்படி உனக்கு நல்ல ட்ரெஸ்ஸு வாங்கி தருவேன்? நான் எப்படி சமுதாயத்தில் உன்னை நான் நல்லா வச்சுக்குவேன்னு அவன் பாட்டுக்கு அழுகிறான். அழுத உடனே மனைவி என்ன செய்கிறாங்கன்னா, அவங்க துணைவி, மனைவினா துணைவி, கரெக்டுங்களா? ஆமாவா இல்லைங்களா? மனைவின்னு சொல்லலாமா துணைவின்னு சொல்லலாமா? மனைவின்னு சொல்லிக்கிட்டோமா இல்லை துணைவின்னு பேர் வாத்திக்கிட்டோமா? ஏன்னா சகாயம் செய்கிறவர், துணை நிற்கிறவர் யார்? துணைன்னு என்னது? சகாயம். அப்போ மனைவிக்கு பேர் சகாயம் அப்படின்னு பேர் வச்சுக்கலாம். அப்போ இந்த துணைவி சகாயம் என்ன செய்கிறாங்கன்னா, மடியில் படுக்க வச்சு தலையை நீவி விட்டு, எதுக்குங்க அழுகிறீங்க? எதுக்கு கவலைப்படுறீங்க? உங்களுக்கு என்ன வந்துச்சு? கைங்காலெல்லாம் நல்லா ஏசப்பா கொடுத்துருக்கிறார், நல்லா ஆரோக்கியமாக தானே இருக்கிறீங்க. நீங்கள் போங்க, இந்த ஊரில் விறகு வியாபாரம் பண்ணுறதுக்கு ஒருத்தருமே கிடையாது. நீங்கள் போய் காட்டுக்கு போய் விறகு வெட்டிட்டு வாங்க. நான் என்ன செய்கிறேன்? அதை விற்கிறேன். விற்று நம்ம பொழப்பு நடத்தலான்னு சொன்னோடனே அவருக்கு மனசுக்குள்ளே ஒரு சின்ன தெம்பு வந்துச்சு. சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் அவர்கிட்ட தான் எல்லா ஆயுதமும் இருக்கே ஆல்ரெடியாக எடுத்துகிட்டு காட்டுக்கு போனார். அந்த ஆயுதத்தை பயன்படுத்துங்க. எதுக்கு நஷ்டம்னு சொல்கிறீங்க? இந்த ஆயுதங்கள் நமக்கு நஷ்டம் இல்லை. இந்த அருவாள், கோடாரி இதெல்லாம் நமக்கு நஷ்டம் கிடையாதுங்க. இதை வச்சே நம்ம பொழப்பு நடத்தலான்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா கொடுக்குறாங்க. இதை வச்சு மரம் வெட்டுங்க, கொண்டு வந்து நல்ல வியாபாரம் பண்ணலான்னு சொல்லிட்டு அதை வச்சு மரம் வெட்ட போனார். கொண்டு வந்து வியாபாரம் பண்ணினார். நல்லா செழிப்பு. ஏன்னா பிறந்ததுலேருந்து சாகிற வரைக்கும் எரிக்கிறதுக்கு விறகு வேணுமே. நல்ல வியாபாரம். ஒரு பெரிய கடையே போட்டுட்டாரு. கடை போட்டு 4 பேர்த்த மரம் வெட்டுறதுக்கு 4 பேர்த்த ஆளை போட்டுட்டாரு. எல்லாம் அமோகமாக ஓடிட்டுருக்குது. பழைய நிலைமைக்கு வந்துட்டாங்க. சந்தோஷமாக போயிட்டு இருந்துச்சு. எவனோ கண்ணு வச்சிட்டான். எவனோ கண்ணு வச்சவன் அப்படியே எல்லா விறகுக்கும் தீ வச்சு எரிச்சு விட்டான். அந்த விறகு கடை ஃபுல்லாக என்ன ஆயிடுச்சு? தீ வச்சு எரிந்து விட்டது. எல்லாம் சாம்பலை, எல்லாம் எரிஞ்சிருச்சு. இவன் மறுபடியும் உட்காந்து அழுகிறான். மறுபடியும் துணைவியார் வந்தாங்க.
தன் மடியில் படுக்க வச்சு தலையை நீ விட்டு, எதுக்குங்க அழுகிறீங்க? இப்போ என்ன குறைஞ்சி போச்சுன்னு அழுகிறீங்க? இப்போ என்ன நஷ்டமாயிருச்சுன்னு அழுகிறீங்கன்னாரு. என்னம்மா செய்கிறது, விறகெல்லாம் எரிஞ்சு போச்சுமா. விறகு எரிஞ்சா பெண்ண உனக்கு பெண்ணை நஷ்டம் ஆகி போச்சு. அது எரிஞ்சு கரியாக இருக்கிறது. கரியை விற்றால் நல்ல பணம் சம்பாதிக்கலாம். மரக்கறிக்கு அவ்வளவு ரேட்டு என்று சொல்லி ஆறுதல் படுத்தினார். உடனே அவர் மரக்கறி வியாபாரம் பண்ண ஆரம்பித்தார். அல்லேலூயா. மரக்கறி வியாபாரம் ஏற்றுமதி செய்ய ஆரம்பித்தார். அவருக்கு நல்ல வியாபாரம் நல்லபடியாக நடந்தது. அல்லேலூயா. இதுக்கு பேர் தான் ஆண்டவர் துணைவியை தேவன் என்ன செய்திருக்கிறார்? கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. இதுக்கு தான் துணைவி. ஆனால் மனைவி என்ன செய்வாங்க தெரியுமா? எனக்கு தெரியும் நீ நஷ்டம் பண்ணுவீன்னு, எனக்கு அப்போவே தெரியும் நீ உருப்பட மாட்டேன்னு, எனக்கு தெரியும் நீ வீணா நீ ஐடியா எதுவுமே உருப்படாதுன்னு எனக்கு தெரியும். அது மனைவி சொல்கிறது. ஆனால் துணைவி சொல்லுவாங்க, நீ கவலைப்படாத. நமக்கு யார் இருக்கிறாங்க? ஏசப்பா இருக்கும்போது நீ எதுக்கு அழுகிற, ஏசப்பா இருக்கும்போது நீ எதுக்கு கலங்குற அப்படின்னு சொல்லி துணைவியார் சொல்லுவாங்க. ஆமாம், இல்லை ஒரு அர்த்தம் அதாவது குணத்தை பொறுத்து மனைவி துணைவியாக இருக்கலாம், துணைவி மனைவியாகவும் இருக்கலாம். ஆனால் மனைவியாக மட்டும் இருந்தால் என்ன தான் பேசும்? ஆமாம். ஆனால் துணைவிய அந்த குணம் இருந்துச்சுன்னா எப்படி பேசுவாங்க? அல்லேலூயா. பக்தர்களும் விசுவாசிகளும் எல்லாம் ஒன்று தானே. ஆனால் பக்தர்கள் போகும்போது இப்படின்ட்டு போவாங்க. ஆனால் விசுவாசிகள் சர்ச்சுக்குள்ளே உட்காந்து அமைதியாக ஆண்டவருடைய வசனத்தை கேட்பாங்க. அப்போ பக்தர்களும் விசுவாசிகளும் ஒன்று தான். அதே போல் மனைவியும் துணைவியும் ஒன்று தான். ஆனால் அது அப்படி தான் வரும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ சொல்லுங்க, சந்தோஷம் எந்த வீட்டில் இருக்கும்? அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது மனைவிகிட்ட கணவன் சொல்லி அழுது புலம்புறாரு பார்த்தீங்களா? அவருக்கு அந்த கணவனுக்கு தான் மனைவி துணைவியாக இருக்க முடியும். எப்படின்னா சவுண்டெல்லாம் பயங்கரம் வருது. ஆமென், அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனக்கு எல்லாம் தெரியும், உன் வேலை பாட்டு போ அப்படின்னு சொன்னால் மனைவி துணைவியா? அப்பாட கொஞ்சம் மனசுக்கு இதமா இருக்கு. இந்த மாதிரி பேசுனா 1 மணி வரைக்கும் உட்காந்து கேட்கலாம். நீங்கள் அப்படியா பேசுகிறீங்க? அல்லேலூயா. புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள். முதல் வசனம். 2வது வசனம், நிதானமாய் நடக்கிறவன் கர்த்தருக்கு பிரியமாக இருக்கிறான். ஆண்கள் கணவன் நிதானமாக நடக்கணும், மனைவி புத்தியாக இருக்கணும். மனைவி புத்தியாக இருந்துட்டு கணவன் நிதானம் இல்லாமல் இந்த கடைசிங்க அந்த கடைசிங்க அப்படியே கோடு போட்டுட்டு போனார்னு வச்சுங்களேன், புத்தியுள்ள மனைவி எப்படி தான் இருக்க முடியும்? துணைவியாக இருக்க முடியுமா? ஒரு குடிகாரன் குடிச்சிட்டு கெட்ட வார்த்தையாக பேசிட்டு போகிறான், அந்த மனைவி துணையாக இருக்க முடியுமா? அப்போ கணவன் எப்படி இருக்கணும்? நிதானமாக இருக்கணும் எல்லா காரியத்திலும். இது செஞ்சால் நஷ்டம் ஆயிருமா ஆகாதான்னு பார்க்கணும். அல்லேலூயா. கர்த்தருக்கு சூழ்நிலைகள் நஷ்டமாகிறது வேற, நாமளாம் நஷ்டப்படுத்திக்கிறது வேற. அல்லேலூயா. சூழ்நிலை, இந்த வீடு பூகம்பம் இடிஞ்சு விழுகிறது வேற, நாமளா ஜேசிபி வச்சு இடிக்கிறது வேற. அதுபோல தான் எல்லா காரியமும் சூழ்நிலைகள் வேற. சந்தர்ப்பம் சூழ்நிலை அப்படி ஆயிடுச்சு. அப்பெல்லாமா போய் நீ உருப்படவே மாட்டேன்னு எனக்கு அப்போவே தெரியும் அப்படிங்கக்கூடாது. அல்லேலூயா. அந்த நேரத்தில் சூழ்நிலை சந்தர்ப்பங்களை பார்த்து தான் மனைவி துணைவியாய் மாறுகிறாள், துணைவி மனைவியாய் மாறுகிறாள். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போது நம்ம குடும்பத்தில் இப்படி ஒரு காரியங்களை நாம் செயல்படுத்துவோனால் சந்தோஷம் நம்ம வீட்டுக்கு தான். சவுண்டே வரமாட்டேங்குது. சந்தோஷம் நம்ம வீட்டுக்கு தான், நிம்மதி நம்மளுக்கு தான், சமாதானம் நம்மளுக்கு தான். அல்லேலூயா.
அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ நீங்கள் முடிவு பண்ணினவங்க மட்டும் இந்த 7 காரியங்கள் எனக்குள்ளே வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க மட்டும், என் குடும்பத்தில் சந்தோஷம் இருந்தால் போதும், பணம் காசெல்லாம் எனக்கு தேவையில்லை. எத்தனை கோடி இருந்தாலும் சந்தோஷம் கிடைக்காது. ஆனால் நமக்குள்ளேயே தேவன் சந்தோஷத்தை வைத்திருக்கிறார். அப்படி நான் இருக்க போகிற இந்த 7 காரியத்துக்கு என்னை ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள் மட்டும் எழுந்து நில்லுங்க. உங்களுக்காக நான் ஜெபம் பண்ண போகிறேன். அல்லேலூயா, சோத்திரம். எழுந்து நில்லுங்க. சோத்திரம். நேற்றைய தினத்தில் ஒரு மனிதன் ஐசியூ வார்டில் வச்சுருந்தாங்க. அவர் பேசுனதை ரெக்கார்ட் பண்ணாங்க. அவங்க யூடியூப்பில் போட்டிருக்கிறாங்க. என்னென்னா, 13,000 கோடி சொத்துக்கு நான் சொந்தக்காரன். 13,000 கோடி சொத்து எங்கிட்ட இருக்கிறது. ஒரு ஊசி போட்டால் 1000 ரூபா நீங்கள் சொன்னீங்கன்னா, அதே ஊசிக்கு 1000 ரூபாய்க்கு பதிலாக 1 லட்ச ரூபா நான் உங்களுக்கு தருகிறேன். ஒரு ஊசி போட்டால் 1000 ரூபாயா, பரவாயில்ல, நான் 1 லட்சம் தரேன். ஒரு மாத்திரை கொடுத்தீங்கன்னா, ஒரு வேலைக்கு 100 ரூபாயா, நான் 10,000 ரூபா கொடுக்குறேன். அதே மாத்திரைக்கு நான் 10,000 ரூபா கொடுக்குறேன். அதே ஊசிக்கு நான் 1 லட்ச ரூபா கொடுக்குறேன். எனக்குள் இருக்கிற இந்த வேதனையை, வலியை என்னால் தாங்க முடியவில்லை. நான் காசு இருக்கிற சொத்தை எல்லாம் இந்த ஆஸ்பத்திரிக்கு எழுதி வைக்கிறேன். என்னுடைய வலியும் வேதனையும் மாற்றுங்கள் என்று சொல்லி கதறினார். எனக்கு 13,000 கோடி சொத்து, பணம் பேங்கில் இருக்கிறது, சொத்துக்கள் இருக்கிறது, அநேக காரியங்கள் என் வாழ்க்கையில் இருக்கிறது. எல்லாத்தையும் நான் இந்த ஆஸ்பத்திரிக்கு எழுதி கொடுத்துட்றேன். டாக்டருக்கு எத்தனை கோடி வேணாலும் தர்றேன். 13,000 கோடி இருக்கிறது. டாக்டருக்கு எத்தனை கோடி வேணாலும் தருகிறேன். எனக்கு வலியை நீக்குங்க என்று சொல்லி கதறினார், அழுகிறார். ஐயோ, என்னால் தாங்க முடியவில்லை, என் வேதனை என்னால் தாங்க முடியவில்லை, என்னை குணமாக்குங்கள், என்னை குணமாக்குங்கள், என்னை சரி பண்ணுங்கள் என்று சொல்லி துடிக்கிறதை ரெக்கார்ட் பண்ணி இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. அது ஆஸ்பத்திரியில் இருக்கிற கேமராவிலே ரெக்கார்டாக இருக்கிறது. சோதரம். பணத்தை வைத்து கொண்டு ஒன்றும் செய்ய முடியாது. பணத்தை வைத்து கொண்டு சாதிக்கலான்னு நினச்சா முடியவே முடியாது. பணத்தை வைத்து கொண்டு எதை வேணாலும் செஞ்சலால் நினச்சா முடியவே முடியாது. ஆனால் நீங்கள் ஏசப்பாவுடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டால் நீங்கள் சாதிக்க முடியாததெல்லாம் சாதிக்கலாம். ஏசப்பாவுடைய சத்தியத்தில் விடுதலை பெற்றுக்கொண்டால் ஹல்லேலூயா, உங்களுக்கு என்ன வேணாலும் ஏசப்பா செய்வார். அவரிடத்தில் உங்களை நீங்கள் ஒப்பு கொடுங்க. ஏசப்பா, உம்மை போல நான் மாறணும். சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கும் பொழுது இயேசு சாந்தமாயிருந்தார். என்னை உம்மை போல மாற்றுங்க, சாந்த குணத்தை எனக்கு தாரும். ஆவியின் கனியிலே அல்லேலூயா சோத்திரம் சாந்தம் இருக்கிறது. ஆவியின் கனி எனக்கு தாருமாண்டவரே. ஆவியின் கனி, அந்த சாந்தம் என்ற கனி எனக்கு தாருமாண்டவரே. என் வாழ்க்கை செழிக்கட்டும். அல்லேலூயா. யாரெல்லாம் கேட்குறீங்க, என் வாழ்க்கை செழிக்கணும், என் குடும்பத்தில் சந்தோஷம் வேணும்பா, என் குடும்பத்தில் நிம்மதி வேணும்பா, என் குடும்பம் அல்லேலூயா, பணம் 1 கோடி இருக்குதோ இல்லையோ, அல்லேலூயா, என் குடும்பத்தில் செல்வம் இருக்குதோ இல்லையோ, என் குடும்பத்தில் சந்தோஷம் இருக்கணும், என் குடும்பத்தில் சந்தோஷம் இருக்கணும். யாராவது பணம் வேணும்னு சர்ச்சுக்கு வந்தா, நீ சர்ச்சுக்கே வந்துடாத, பணம் வேணும்னா நீ வேலைக்கு போ. உனக்கு பணம் வேணும்னா வேலைக்கு போ. நீ பணம் கொடுத்து வாங்க முடியாத சந்தோஷம் வேணும்னா சர்ச்சுக்கு வா. பணம் கொடுத்து வாங்க முடியாத சமாதானம் வேணும்னா சர்ச்சுக்கு வா. பணம் கொடுத்து குணப்படுத்த முடியாத நோயை குணப்படுத்தணும்னா சர்ச்சுக்கு வா அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஆனால் பணம் கிடைக்கணும், கடன் அடைக்கணும் அப்படின்னு சொன்னால் சர்ச்சுக்கு வரக்கூடாது, வேலைக்கு போனால் தான் கடன் அடைக்க முடியும். ஹல்லேலூயா. உங்களுக்கு கிடைக்காத பொருள், உலகத்தில் கிடைக்காத பொருள் சர்ச்சில் இருக்குது, வாங்க பெற்றுக்கொள்ளுங்க. உலகத்திலே காசு கொடுத்து வாங்க முடியாத பொருள் சர்ச்சில் இருக்குது, பெற்றுக்கொள்ளுங்க.
ஹல்லேலூயா. அதுக்கு தான் உங்களை ஆராதனைக்கு வர சொல்கிறோம். அதுக்கு தான் அபிஷேகம் உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது. வெளியே ஆராதனையில் மட்டும்தான் கிடைக்கும். அது கிடைச்சிச்சுன்னா போதும், உங்கள் வாழ்க்கையில் வெற்றி மேலே வெற்றி. இந்த வழியில் போகாத, பல்ல இருக்குன்னு ஏசப்பா சொல்லி தருவா. ஹல்லேலூயா. இந்த வழியில போகாத, உனக்கு பிரச்சனையா இருக்கும், நீ அந்த வழியில போகாத என்று சொல்லி கொடுப்பது அபிஷேகம். அந்த அபிஷேகம் வெளியே பணத்தினால கொடுத்து வாங்க முடியாது, உலகத்துல எங்குமே கிடைக்காது. அது சர்ச்சில் ஏசப்பா மட்டும்தான் கொடுப்பாரு, வேற எந்த தெய்வமும் கொடுக்காது. ஏசப்பா மட்டுமா கொடுக்க முடியும். அதனால தான் சர்ச்சுக்கு போனால் நமக்கு நிம்மதியாக இருக்கிறான். அதனால தான் சர்ச்சுக்கு போனால் சந்தோஷமாக இருக்குது. அதனால தான் சர்ச்சுக்கு போனால் நமக்குள்ளே என்னமோ தோல்வி மனப்பான்மையெல்லாம் மாறின மாதிரி தெரியுது. ஹல்லேலூயா. ஒப்பு கொடுக்குறீங்களா? ஏசப்பா, நான் என்னை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன், என் வாழ்க்கையை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். ஹல்லேலூயா. என் வாழ்க்கையில் சந்தோஷம் வேணும்னா, என் வாழ்க்கையில் சமாதானம் வேணும்னா, என் ஏசப்பாவுக்கு என் வாழ்க்கையை நான் கொடுக்கிறேன். அவரால் மட்டும்தான் அந்த காரியத்தை செய்ய முடியும். ஏசப்பா, என்னை ஆசீர்வதிப்பீராக. ஏசப்பா, என்னை பலப்படுத்துவீராக. ஏசப்பா, என்னை வழி நடத்துவீராக. தகப்பனே, உம்முடைய கரத்தில் என்னை ஒப்பு கொடுக்கிறேன். ஹல்லேலூயா. கர்த்தர் பலத்த காரியங்களை செய்யும்படியாக இந்த ஆராதனைக்கு வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் சந்தோஷம் நிலைத்திருப்பதாக. ஆராதனைக்கு வந்த ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் சமாதானம் நிலைத்திருப்பதாக. ஆராதனைக்கு வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் அப்பா ஆசீர்வாதம் தங்கும்படியாக ஜெபிக்கிறேன். ஆசீர்வாதம் தங்கும்படியாக ஜெபிக்கிறேன். அப்படியா நீங்கள் செய்ய போகிற கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறேன். ஆசீர்வாதியம் இந்த இடத்துல நின்று இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும், குடும்பத்தின் மேலும், கையின் பிரயாசத்தின் மேலும் ஒரு ஆளுகை உண்டாவதாக, ஒரு சமாதானம் உண்டாவதாக, ஒரு சந்தோஷம் உண்டாவதாக. ஆசீர்வாதத்தை வழி நடத்தும் இயேசுவின் ஒப்பற்ற நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். என் ஆத்துமாவே, என் முழு உள்ளமே, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சந்தோஷமா இருங்க, எப்போதும் சந்தோஷமா இருங்க. ஆமென், ஆமென். ஸ்தோத்திரம். பிரைஸ்.